Students, our 13th experiment is analog to digital interface and digital to analog interface with waveform generation. Okay, so first நம்ம பார்க்க போறது analog to digital interface. Aim to write an assembly level language program to convert an analog signal into digital signal using ADC interface. So likewise, to write an assembly language program to generate the square, triangular, sawtooth waveform at the digital to analog converter output. Okay, so apparatus require 8086 microprocessor kit and keyboard, ADC interfacing board and DAC interfacing board and CRO. Okay, so CRO வந்து DAC க்கு தான் தேவை, நமக்கு ADC க்கு தேவை இல்லை. So இப்போ ADC க்கான அல்காரிதம் பாருங்க. Select the channel and latch the address. Send the start conversion pulse send பண்ணனும் and read the end of conversion signal. If EOC வந்து 1 இருந்துச்சு அப்படினா that means end of conversion is equal to 1, then continue. Else go to the step and read the digital output. That output is stored in a memory locations. Okay, so this is the algorithm for ADC. Now see the program, then only understand the concept of ADC. So analog to digital conversion. So program பாருங்க move AL, 10. So 10 அப்படிங்கிறது வந்து mode இல்ல control board அப்படின்னு சொல்லி சொல்றோம். So அது வந்து AL க்கு மூவ் பண்றாங்க. So AL வந்து C8 அப்படிங்கிற போர்ட்டுக்கு வந்து மூவ் பண்றாங்க. இப்போ C8 அப்படிங்கிற போர்ட் வந்து அவுட்புட் போர்ட்டா ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் 18 அப்படிங்கிற கண்ட்ரோல் வேர்டை AL க்கு மூவ் பண்றாங்க. AL ல இருந்து C8 க்கு வந்து C8 அப்படிங்கிற போர்ட்டுக்கு வந்து மூவ் பண்றாங்க. ஓகேவா? தென் 16 அப்படிங்கிற அடுத்த கண்ட்ரோல் வேர்டை AL க்கு மூவ் பண்றாங்க. AL ல இருந்து C8 க்கு மூவ் பண்றாங்க. So டோட்டலா அந்த போர்ட் C8 அப்படிங்கிற இந்த போர்ட் வந்து அவுட்புட் போர்ட்டா ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ரோக்ராமை வந்து கிட்ல டைப் பண்ணி ADC யை வந்து கிட்டு கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ADCல வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் மாதிரி இருக்கும். அதை வேரி பண்ண என்னவாகும்னா LED வந்து க்ளோ ஆகும். கம்ப்ளீட்டா 0 வச்சோம் அப்படின்னா எந்த எல்இடியுமே க்ளோ ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண நம்ம வந்து வேல்யூ வந்து என்னவாகும் அப்படின்னா எல்இடியில் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ நான் இதை வந்து இந்த ப்ரோக்ராமை கிட்ல வந்து நான் டைப் பண்ணி இந்த ப்ரோக்ராமை வந்து வெரிஃபை பண்ணும், கரெக்டாக வந்து அவுட்புட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி கிட் கனெக்ஷன் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த அனலாக் அண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் யூஸிங் RS-232 கேபிள் வில் கனெக்ட் த அனலாக் அண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் வித் 8086 கிட். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணி நம்ம அவுட்புட் பார்ப்போம். ஸோ அவுட்புட் எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இதான் வந்து பொட்டன்ஷியோமீட்டர். இதை வேரி பண்ண என்னவாகும்னா எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இதை வேரி பண்ணி இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஸோ அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அவுட்புட் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம் மூவ் AL, 10. ஸோ 10 அப்படிங்கிறது மோட். சரி, என்ன மோட் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அது ALக்கு போகுது. ஸோ ALலேருந்து C8 அப்படிங்கிற போர்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 18 அப்படிங்கிற கண்ட்ரோல் பட் கொடுக்காங்க. ALக்கு மூவ் ஆகுது. ALலேருந்து C8க்கு போர்ட் அப்படி C8 போர்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த கண்ட்ரோல் வேர்டை. நெக்ஸ்ட் வந்து 16 அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பட் கொடுக்காங்க. அது அதே மாதிரி ALலேருந்து C8 அப்படிங்கிற போர்ட்டுக்கு போகுது. இப்போ எல்லாமே இந்த கண்ட்ரோல் வேர்டு எல்லாமே எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா C8 அப்படிங்கிற போர்ட்டை வந்து அவுட்புட் போர்ட்டை ஆக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக ஹால்ட் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் கொடுத்து என் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து என்ன பண்ணணும், கோ கொடுத்து 1000 சொல்லி ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவுட்புட் வந்து பார்க்கணும். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக 0 இருக்குது. ஸோ 0 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், எந்த லைட்டுமே க்ளோ ஆகலை. ஸோ நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எல்இடி வந்து க்ளோ ஆகுது. ஸோ LSPலேருந்து MSP, ஸோ இதுதான் இது LSPலேருந்து MSP வரைக்கும் இருக்குது. ஸோ எல்இடி வந்து க்ளோ ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் பண்ண என்னவாகும்னா எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எல்இடி வந்து இன்னும் க்ளோ ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் எல்லா எல்இடியுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே 111 இருக்கும். ஸோ அப்புறம் நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா ஸோ எல்லா எல்இடியுமே என்னவாகுதுன்னா க்ளோ ஆகுது. ஸோ அது க்ளோ ஆச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் லூஸ் கனெக்ஷனாக இருக்குது. ஓகே, ஸோ வேரி பண்ண எல்லா எல்இடியும் வந்து க்ளோ ஆகும். ஸோ ஃபுல்லாக வைக்கும்போது எல்லா எல்இடியுமே க்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக நான் 0 வைக்கும்போது ஸோ எல்லா எல்இடியுமே ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து வேவ்ஃபார்ம் ஜென்ரேஷன் பார்ப்போம். ஒவ்வொரு வேவ்ஃபார்முக்கான அல்காரிதம். ஸ்கொயர் வேவ்ஃபார்ம், start the program, move the data 00 to the accumulator and transfer the content of AL to the output address of C8
ஸோ C8 அந்த 00 அப்படிங்கிற டேட்டா வந்து எங்கே போகுதுன்னா C8க்கு போகுது. ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ஹை ஆகும், லோவாகும், ஹை ஆகும். ஸோ லோ டு ஹை அப்படி தான் போகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுக்கிற வேல்யூ 00ன்னு எடுக்காங்க, அதை அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்காங்க. அக்குமுலேட்டர்லேருந்து அவுட்புட் போர்ட்டுக்கு வந்து போகுது C8 அப்படிங்கிறது. ஸோ கால் த அட்ரஸ் 1010, லோட் த ஐபி வித் 1013 அண்ட் மூவ் த டேட்டா FF டு AL. நெக்ஸ்ட் டேட்டா FF, அப்புறம் 00லேருந்து அப்படி 00 அப்படிங்கிறது லோ வேல்யூ, இப்போ FF அப்படிங்கிறது ஹை. ஸோ அப்புறம் லோ டு ஹை அப்படி போகும். அப்புறம் அந்த FF அப்படிங்கிற அந்த டேட்டாவை C8 அப்படிங்கிற அந்த போர்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. தென் கால் த அட்ரஸ் 1013 and load the IP with 1013. Jump to the address 1000 and move the data 05FF to the CX register and loop 1017, decrement the CX register. So CX registerல count value இருக்கும். ஸோ அது வந்து decrement ஆகணும். ஸோ return to the IP of stack and stop the program. ஓகே, ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராம் பார்ப்போம், ஸ்கொயர் வேவ்ஃபார்முக்கான ப்ரோக்ராம். So this is a square waveform program. Move AL, 00. So 00 அப்படிங்கிறது first data, அந்த first dataக்கு ALக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஏஎல்லேருந்து C8 அப்படிங்கிற அவுட்புட் போர்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. C8க்கு மூவ் பண்ணும்போது அது வந்து அவுட்புட் போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. கால் L1, ஸோ டிலே. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, 00 அப்படியே இன்க்ரீஸ் லோவாகும், அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து தட் மீன்ஸ் ஹை ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே கொடுக்காங்க. ஸோ கால் L1. நெக்ஸ்ட்டு மூவ் AL, 0FF. ஸோ 0FF அப்படிங்கிறது ஹை வேல்யூ. ஸோ அப்போனா லோவாக இருக்குது. ஸோ லோவாக இருந்து இப்போ எங்கே போயிடும், ஹைக்கு போயிடும். ஸோ இப்போ லோ டு ஹைக்கு போயிடும். அப்போனா ஹை அப்படிங்கிற அந்த வேல்யூ 0FF அப்படிங்கிற வேல்யூ ஏஎலுக்கு மூவ் ஆகும். ஸோ ஏஎல்லேருந்து C8 அப்படிங்கிற அவுட்புட் போர்ட்டுக்கு மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் என்னவாகும், சம் டிலே கொடுக்காங்க. முதல் லோவில் இருக்குது, அப்புறம் ஹைக்கு போயிடுது. இப்போ ஹைலேருந்து லோ வரதுக்கு கொஞ்சம் டிலே கொடுக்காங்க. திரும்ப ஜம்ப் 1000 அப்படிங்கிற ஸ்டார்டிங் அட்ரஸ்க்கு போயிடும். ஸோ மறுபடியும் அடுத்த 00 அப்படிங்கிற லோ டேட்டா இருக்கும். சரிங்களா, இது ரிப்பீட்டர் ஆகிட்டே இருக்கும். மூவ் CX, 05FF அப்படிங்கிறது டிலே அண்ட் லூப் L2 அப்படிங்கிறது திரும்ப அண்ட் சம் டிலே, அதாவது லோலேருந்து ஹைக்கு போகணும், ஹைலேருந்து லோக்கு வர வரைக்கும் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் டிலே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த ஸ்கொயர் வேவ்ஃபார்ம் ப்ரோக்ராம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து டிஜிட்டல் டு அனலாக் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ டிஜிட்டல் டு அனலாக் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு என்னென்ன கிட்லாம் வந்து தேவை, எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து 16-bit மைக்ரோ ப்ராசஸர் கிட். ஸோ இது வந்து டிஜிட்டல் டு அனலாக் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸை வந்து RS-232 கேபிள் மூலமாக என்ன பண்ணியிருக்கேன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அவுட்புட் வந்து எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா CRO தான் பார்க்க போகிறோம். ஸோ CROட ப்ரோப்பை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஜிட்டல் டு அனலாக் இன்டர்ஃபேஸோட போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எண்டில் வந்து பாசிட்டிவும் செகண்ட் இதில் வந்து நெகட்டிவும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ப்ரோப்போட பாசிட்டிவ் வந்து ஃபஸ்ட்டும் ப்ரோப்போட நெகட்டிவ் வந்து செகண்ட்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் வேவ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் வேவ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ ப்ரோக்ராம் ஃபார் ஸ்கொயர் வேவ். ஸோ மூவ் AL, 00. ஸோ ஸ்கொயர் வேவ் அப்படின்னா எப்படி இருக்கும், லோவிலேருந்து ஹை வேல்யூக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் லோ வேல்யூ 00ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த 00 அப்படிங்கிற லோ வேல்யூ போர்ட் C8க்கு போகுது. நெக்ஸ்ட்டு கால் 1013. இது வந்து லூப் 1 இன்ஸ்ட்ரக்ஷன். மூவ் CX, 05FF அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அது வந்து என்னவாகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் AL, FF அப்படிங்கிறது ஹை வேல்யூவில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹை வேல்யூ எடுத்திருக்கேன் FFன்னு. அந்த வேல்யூ ALக்கு மூவ் ஆகும். ஸோ ALலேருந்து C8க்கு போகுது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லூப் 1 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கால் பண்ணுறாங்க. லூப் 1 இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா மூவ் CX, 05FF. ஓகே, தென் லூப் 1017. தட் மீன்ஸ் லூப் 2ஓட அட்ரஸ் வந்து இங்கே எழுதியிருக்கேன். தென் ரிட்டன் சொல்லி ப்ரோக்ராம் என் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் கோ கொடுத்து 1000 ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்தேன் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நமக்கான அவுட்புட் வந்து CROவில் வரும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் ஜென்ரேஷன். ஓகேவா, ஸோ ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் வந்து CROவில் நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்முக்கான ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கான அல்காரிதம் பார்த்துடலாம். ஓகேவா,
So algorithm for triangular waveform, start the program, data 00 is moved to BL register, from BL register data is moved to AL register and transfer the content of AL to output port of C8 and increment the BL content and jump to the address 1003. If BL is not 0, move the data FF to BL register and move the content of BL register to AL. From AL to move the data is transferred to output port C8 and decrement the BL register and jump to 100E if the BL is not equal to 0 and jump to the address 1000 and execute the program again and stop the program. So this is the algorithm for triangular waveform. Now see the program. Okay, so program பார்த்தோம்னா we can easily understand. Okay, so startல வந்து first என்ன பண்றாங்க, triangular waveform எப்படி இருக்கும், first லோ 0லேருந்து அப்படியே ஹையாக போகும். அப்படின்னா மெதுவாக என்னவாகும்னா போகும் 00ன்னு கொடுக்கும், 00லேருந்து 01க்கு போகும், அப்புறம் 02க்கு போகும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னவாயிட்டேன்னா இன்க்ரிமெண்ட் ஆகி ஒரு ஹையஸ்ட் வேல்யூ 0FFக்கு வந்து ரீச் ஆயிரும். திரும்ப 0FFலேருந்து எங்கே போகணும், 00க்கு போகணும். அப்படின்னா 0FFலேருந்து என்னவாகும், டிக்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா, 00லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், 0FFலேருந்து என்னவாகும்னா டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மூவ் BL, 00. 00 அப்படிங்கிற ஸ்டார்டிங் வேல்யூவை BLக்கு கொடுக்காங்க. ஸோ BLலேருந்து ALக்கு மூவ் ஆகுது. ஸோ ALல இருக்க அந்த 00 அப்படிங்கிற டேட்டா இப்போ அவுட்புட் போர்ட்டான C8க்கு மூவ் ஆகுது. ஓகேவா, இப்போ 00ன்னு தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க BLல. ஸோ அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஜம்ப் நாட் ஈக்குவல் டு 0, லூப் 1. ஸோ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா லூப் 1 மறுபடியும் வந்து என்னவாகும்னா ரிப்பீட் ஆகும். இல்லை அப்படின்னா அடுத்த இதுக்கு மூவ் ஆகும். மூவ் BL, 00F. ஒன்ஸ் வந்து அந்த ரீச் ஆனோன்னா, அதாவது 00F அப்படிங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ, அந்த ஹையஸ்ட் வேல்யூக்கு ரீச் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த 0FF அப்படிங்கிற டேட்டா வந்து BLல ஸ்டோர் பண்ணுவாங்க. BLலேருந்து ALக்கு போகும், ALலேருந்து அவுட்புட் போர்ட்டான C8க்கு போகும். இப்போ அந்த ரீச் ஹையஸ்ட் பீக்குக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் எங்கே போகணும், 00க்கு வரணும், கீழே வரணும். அப்படின்னா டிக்ரிமெண்ட் BL. ஸோ அந்த 00Fலேருந்து என்னவாகும் அப்படின்னா வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகி மறுபடியும் 00 போயிடும். ஓகேவா, இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா லூப் 2க்கு வந்து மறுபடியும் போகும். ஓகேவா, இல்லைனா ஜம்ப் ஸ்டார்ட். இப்போ 00க்கு வந்துடும். அப்படி தானே, ஜம்ப் ஸ்டார்ட்னா திரும்ப ஸ்டார்டிங் அட்ரஸ்க்கு போகும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும், 00லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 0FFக்கு போகும். அதுக்கப்புறம் 0FFலேருந்து டிக்ரிமெண்ட் ஆகி 0க்கு வரும். ஸோ இந்த மாதிரி என்னவாகும்னா கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ட்ரையாங்குலர் வேவ்ஃபார்ம் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம கிட்டில் வந்து கொடுத்து அவுட்புட் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்தாப்பில் டிஜிட்டல் டு அனலாக் இன்டர்ஃபேஸில் ட்ரையாங்கிள் வேவ் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ அதே கனெக்ஷன்ஸ் தான். ஓகேவா, ஸோ இப்போ ட்ரையாங்கிள் வேவ் ப்ரோக்ராம் காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நிமோனிக்ஸ் மூவ் BL, 00. ஸோ ட்ரையாங்கிள் வேவ்னா கண்டிப்பாக எல்லா வேவ்ஃபார்முமே வந்து லோ வேல்யூலேருந்து ஹை வேல்யூக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் 00 அப்படின்னு சொல்லி லோ வேல்யூ எடுத்திருக்கேன். அது BLக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ BLலேருந்து ALக்கு அந்த வேல்யூ மூவ் பண்ணுறேன். தென் we move from ஏஎல்லேருந்து எங்கே மூவ் பண்ணுறேன்னா C8 அப்படிங்கிற போர்ட்டுக்கு நான் மூவ் பண்ணுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் BL. ஸோ BL அப்படின்னா 00ன்னு ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுத்துருக்கேன். அதுலேருந்து என்ன ஆகும்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதனால் இன்க்ரிமெண்ட் BL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜம்ப் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா லூப் 1க்கு வந்து போகணும் மறுபடியும். தட் மீன்ஸ் இன்க்ரிமெண்ட் BLனா அடுத்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். அந்த வேல்யூ என்னவாகும், மறுபடியும் ALக்கு போகும். ALலேருந்து C8 போர்ட்டுக்கு போகும். ஓகேவா, அதுதான் லூப் 1ஓட இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு ஹை வேல்யூ எடுத்திருக்காங்க. FF 00லேருந்து FFக்கு போகணும். FFலேருந்து 0 வரணும், 00க்கு வரணும், திரும்ப 00லேருந்து FF போகணும். ஸோ இன்னும் லோ டு ஹைன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூ BLலேருந்து ALக்கு மூவ் ஆகுது, ALலேருந்து C8க்கு மூவ் ஆகுது. தென் டிக்ரிமெண்ட் BL, ஏன்னா ஹை ஆகிட்டு இப்போ ஹைலேருந்து லோ பண்ணணும். அதனால் டிக்ரிமெண்ட் BL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா லூப் 2 இன்ஸ்ட்ரக்ஷன் மறுபடியும் ALக்கு அந்த வேல்யூ போகும். ஸோ FFலேருந்து டிக்ரிமெண்ட் ஆன அந்த வேல்யூ ALக்கு போகுது, ALலேருந்து C8 அப்படிங்கிற போர்ட்டுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு ஜம்ப் அண்ட் ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. திரும்ப இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்து ஜஸ்ட்டு கோ கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்து இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு CROவில் அவுட்புட் வந்து தெரியும். ஸோ 1000 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ கோ கொடுத்து 1000 கொடுத்து இப்போ என்டர் அப்படின்னு கொடுத்தோன்னே எக்ஸிக்யூட்டிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம CROவில் அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் ட்ரையாங்குலர் வேவ்ஃபார்ம். ஸோ ட்ரையாங்குலர் வேவ்ஃபார்மில் அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம கோ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், CROவில் அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட்.
Okay, A to D conversion la last waveform sawtooth waveform. Start the program and move the data 00 அப்படிங்கிறது தான் starting value, low value எடுத்துக்கிறாங்க, அது accumulatorல store பண்ணி வைக்காங்க. From accumulator it transfer to Z0 output port and then increment the accumulator content and jump to the address 1002 if accumulator is not 0 and jump to the address 1000 and then stop the program. Okay, so this is the algorithm and now we are going to see the program, then only we can easily understand the concept. Okay, so this is a program. Move AL comma 00. So AL the 00 அப்படிங்கிறது starting value. sawtooth waveform பார்த்தோம் அப்படின்னா 00, அதாவது லோல இருந்து 00 அப்படிங்கிற வேல்யூல இருந்து 0ல இருந்து என்னவாகும் அப்படின்னா அப்படியே ஹை ஆகிட்டே போகும், கூடிக்கிட்டே போகும். ஓகேவா, அதுக்கப்புறமா ஒன்ஸ் ரீச் ஆனோன்னா மறுபடியும் வந்து என்னவாகும்னா 0க்கே வந்துடும். ஸோ இப்போ இதில் பாருங்க 00 அந்த 00 அப்படிங்கிற ஸ்டார்டிங் வேல்யூ ஏஎலுக்கு போகுது, ஏஎல்லேருந்து C0 அப்படிங்கிற அவுட்புட்டுக்கு போகுது. ஓகேவா, இப்போ 00 அப்படிங்கிற வேல்யூலேருந்து என்னவாயிட்டே இருக்குன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஏஎல், ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். தென் ஜம்ப் நாட் ஈக்குவல் டு 0 லூப் 1, அதாவது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா லூப் 1க்கு போகும். அடுத்தாப்புல ஜம்ப் ஸ்டார்ட், மறுபடியும் ஸ்டார்டிங் அட்ரஸ்க்கே போயிடும். ஏன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆக ஆக ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு ரீச் ஆயிரும், ஹையஸ்ட் வேல்யூக்கு. அதுலேருந்து மறுபடியும் எங்கே தான் போகும், 00க்கு தான் போகும். ஸோ அதனால தான் ஜம்ப் ஸ்டார்ட்னு சொல்லி மறுபடியும் ப்ரோக்ராம் வந்து என்னவாகும்னா ரிப்பீட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த sawtooth waveform ப்ரோக்ராம். இனிமேல் இந்த ப்ரோக்ராமை நம்ம கிட்டில் வந்து டைப் பண்ணி நமக்கு அவுட்புட் பார்ப்போம். ஸோ அவுட்புட் பார்க்குறா இருந்தால் எல்லா வேவ்ஃபார்முக்கும் அவுட்புட் வந்து நம்ம சிஆர்ஓவில் தான் பார்க்கணும். ஸோ ஏடிசியை பொறுத்த வரைக்கும் டிஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவுட்புட் வந்து பார்க்குறது சிஆர்ஓவில் தான் பார்ப்போம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார் waveform generation. Okay, students, digital to analog interfaceல லாஸ்ட் waveform பார்க்க போகிறோம், sawtooth waveform. ஓகே, ஸோ சேம் கனெக்ஷன்ஸ் தான் டிஜிட்டல் டு அனலாக் இன்டர்ஃபேஸை RS-232 கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் CRO பாசிட்டிவ் எண்ட போர்ட் 1லையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எண்டை வந்து அனதர் எண்ட்லையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அனதர் போர்ட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் sawtooth waveformக்கான ப்ரோக்ராம் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ப்ரோக்ராம் மூவ் AL comma 00. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோ வேல்யூலேருந்து தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 00 அப்படின்னு லோ வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ லோ வேல்யூ வந்து C0 அப்படிங்கிற போர்ட்டுக்கு போகுது. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் AL. ஸோ 00லேருந்து AL அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, தென் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா லூப் 1 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ லூப் 1 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் AL 00லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அந்த இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ ALலேருந்து ஏஎலுக்கு போகும். ஸோ ஏஎல்லேருந்து C0 அப்படிங்கிற போர்ட்டுக்கு போகுது. அதுதான் வந்து லூப் 1ஓட இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜம்ப்பு ஸ்டார்டிங் அட்ரஸ் 1000 கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் வந்து என்னவாகும்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து கோ கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான sawtooth waveform வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ என்டர் கொடுத்தாச்சு. ஸோ எக்ஸிக்யூட்டிங் ஆகிட்டு இருக்கு ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம சிஆர்ஓவில் sawtooth waveform வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் sawtooth waveform. ஓகே, sawtooth waveform வந்து சிஆர்ஓவில் ஜென்ரேட் ஆகுது. ஓகேவா, ஸோ மைனூட்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த sawtooth waveform வந்து நல்லா ஜென்ரேட் ஆகிருக்கிறது தெரியும். ஓகே, ஸோ the output is generated in CRO.